சார் நீண்ட காலமாக சார் திராவிட கட்சிகளுடைய ஐம்பெரும் முழக்கங்களில் ஒன்று சார் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது சார். அதை இந்த 2026 தேர்தல் முடிவுகள் உடைத்து போட்டிருக்கிறதா சார்? ஒரு புதிய தொடக்கத்திற்கு வித்திட்டு இருக்கிறதா? கண்டிப்பாங்க, அப்படித்தான் நம்ம பார்க்குறேன். நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா 1789 பிரெஞ்சு ரெவல்யூஷன் அடக்குமுறையை எதிர்த்து வந்துச்சு. 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன், 1949 கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன்ஸ். அந்த இதெல்லாம் வந்து அடக்குமுறையை எதிர்த்து வந்திருக்கக்கூடிய ஒரு புரட்சி. சரி. ஆனால் 2026 மே 8 இது ஒரு புரட்சி தான். இது எப்படின்னா சமூக புரட்சி. இது 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 எங்கேயுமே இந்த அளவுக்கு யாருமே வாய் ஆச்சரியப்படும் அளவிற்கு, அதிசயப்படும் அளவிற்கு, மிராக்கல் என்று சொல்லுவார்கள், இது ஒரு அதிசயம் தான். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆபீஸ்க்கு வந்திருக்காரு சார், ஆதரவு கொடுத்தவர்களை சந்திப்பதற்காக. சரி, பேசலாம் சார், நம்ம அப்படி பேசலாமா? ரைட். ஆக அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில 2026 எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு சமூக புரட்சி. இது டிஜிட்டல் புரட்சின்னு கூட இவர் சொன்னார், சேஷாத்ரி அவர்கள். டிஜிட்டல் புரட்சி, டிஜிட்டல் புரட்சியாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் வந்து எல்லா செக்மெண்ட்லையும் இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இப்போ சொன்னார், ஒரு 4000 பேர் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. ரைட். ரீல்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அது வந்து மக்களினுடைய, சாதாரண மக்களுடைய மனநிலையை மாத்துதா அப்படின்னா மாத்திருக்குங்க. எப்படி மாத்திருக்குன்னா, ஆல்ரெடி அந்த இருக்கக்கூடிய ஒரு சதவீத மக்கள், ஒரு 30% மக்கள் ஒரு மாற்று சிந்தனையில் இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கணும், புரியுது, அதை நம்ம களத்தில் உறிஞ்சுக்கணும். அப்ப ரீல்ஸ் மட்டுமே அவன மனசை மாத்திருக்குமான்னா மாத்தல. அப்போ ரீல்ஸ் மனசை மாத்திருந்தா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல 8 மாவட்டங்கள்ல இவர் கால் பதிக்கவே இல்லையே. ஓகே, 8 மாவட்டங்களில் இவருக்கு வந்து முழுக்க தொட தெரியப்பட்டிருக்கிறாரு. ஏன் அந்த ரீல்ஸ் அங்க போலையா? போயிருக்கு. எப்படின்னா ரீல்ஸ் ஆகப்பட்டது இந்த சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய எல்லா விதமான ரீல்ஸா இருக்கட்டும், வேற ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு 35% மக்களை மாற்றிவிட்டது. ஓகே, புரியுது. அங்கதான் அங்க நிக்குது. அப்படி மாறுறதுனாலதான் அவங்க முழுவதும் என்னது ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, முழுவதுமா ஸ்வீப்பா போட்டிருக்காங்களா அப்படின்னா ஸ்வீப்பும் கிடையாது. புரியுது. அப்படி ஸ்வீப் இருந்துச்சு அப்படின்னா இவர் வந்து கிட்டத்தட்ட 140 தொகுதிக்கு மேல வந்திருக்கணும். ஆனா எங்க கொண்டு போய் நிறுத்தினாங்க? கரெக்டா 108 கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க. ஒரு தொங்குல கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க. அப்படி தொங்குல நிறுத்தின போது கூட இப்ப எவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு மத்தியில இவர் என்ன பண்றாரு? ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ எதிரணியில் விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய எதிரணி வீரர்கள் அவர்களே முன் வந்து எதிரணிக்கு சப்போர்ட் பண்றாங்க. புரியுது, அதுதான் முக்கியம். விசிகா, இடதுசாரி கட்சிகள், ஐயுஎம்எல் இப்போ சப்போர்ட் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. ஐயுஎம்எல் போன்றவர்கள் எல்லாமே வந்து எதிரணியில் விளையாண்ட வீரர்கள். ஓகே, எதிரணியில் விளையாண்ட வீரர்கள் எதிராக விளையாடிய அணிக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன்னு சொன்னார்னா ஏதோ ஒரு கருத்தியில் அவங்களுக்கு தள்ளுது. புரியுது, புரியுது. அப்போ எதிரணியில் விளையாண்ட வீரர்களுக்கு சப்போர்ட் பண்ணது தவறா என்றால் தவறு அல்ல. ஏதோ ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே, ஒரு கருத்தின் அடிப்படையிலே, சரி நம்ம ஆப்போசிட்டா விளையாண்டான், நம்மள தீய சக்தின்னு சொன்னான், கரெக்ட் தான், தீய சக்தின்னு சொன்னான், ஆனாலும் நாங்கள் இவருக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்ன போனால் அதில் ஒரு அரசியல் இருக்கிறது, அதில் ஒரு கருத்தியல் இருக்கிறது. அதை நாம உள்ள புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ புரியுது சார், நீங்க பேசலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க உள்ள போயிட்டாருன்னு வெளியில வந்து அவங்க பேட்டி கொடுக்கும்போது நம்ம அதை ப்ளே பண்ணிக்கலாம். நீங்க பேசுங்க. அப்ப என்னன்னா, அப்ப மற்றவர்கள் செய்தது தவறா என்றால், விசிகா, இடதுசாரி கட்சிகள் தவறாண்டா தவறு கிடையாது. ஓகே, அவர்களை வந்து உடனே ஓட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் அவர்களை வந்து திமுக கட்சிகளோடையும் கிடையாது. நோட்டுக்காகவும் சீட்டு, வழிகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு, இடங்கள் குறைவாக கொடுக்கப்பட்ட போதிலும் அதையும் தாங்கிக் கொண்டு அந்த அணியில் விளையாண்டார்கள். புரியுது, அது ரொம்ப முக்கியம். அப்போ அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு விளையாடுவதற்கு அவர்களுக்கு ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டார்கள். சண்முகம் கூட சொன்னாரு, எங்களுக்கு மன வருத்தம் தான், ஆனாலும் ஒரு நல்ல நோக்கத்திற்காக நாங்கள் என்ன பண்ணுகிறோம், தொடருகிறோம், போராடுகிறோம், வெற்றி பெறுவோம், அப்படிதான் சொன்னாரு. அப்போ அந்த சூழ்நிலையில அந்த கருத்தியல பார்த்தோம்னா அவர்கள் வந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு, டெலிபரேஷனுக்கு பிறகு, அவங்க கட்சி நிறுவனங்களுக்கு பேசினுக்கு பிறகு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு, சரி இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம், வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கலாம்னு சொன்னார். அப்ப என்ன அப்படின்னா இவர்கள் சொல்லக்கூடிய கருத்தியலும், யாரு, தாவேகா சொல்லக்கூடிய கருத்தியல், அம்பேத்கர் கருத்தியல், பெரியார், காமராஜர், அஞ்சலை அம்மாள் மற்றும் வேலுநாச்சியார், இவர்கள் எல்லாமே சமூக நீதிக்காக போராடியவர்கள். புரியுது.
உரிமைக்காக, மொழி உரிமைக்காகவும் போராடியவர்கள், கல்விக்காகவும் போராடியவர்கள். இதையெல்லாம் மாறி அதிகாரத்திற்காக போராடியவர்கள் அல்ல. இந்த ஐவரும் அதிகாரத்திற்காக போராடியவர்கள், நீதிக்காக போராடியவர்கள். அப்ப அந்த கருத்தியல் அடிப்படையில் போறாரு. ஆனாலும் அவர் யுக்தி ஸ்ட்ராட்டஜியில கொஞ்சம் தடம் மாறுவதற்கு வாய்ப்பா இருந்துச்சு. யாருக்கு? விஜய்க்கு. தடம் மாறுவதற்கு வாய்ப்பு. அப்போ வாய்ப்பா இருக்கிற நேரத்தில் வந்து இவர்கள் போய் அவர்களுக்கு முட்டு கொடுக்கிறார்கள். சாய்ந்து கொண்டிருக்கிற மரத்தை முட்டு கொடுத்து நிறுத்துகிறார்கள். இதுதான் முட்டு. விசிக மற்றும் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் கொடுக்கக்கூடிய முட்டு சாயும் மரத்தை தூக்கி நிறுத்தினார்கள். எதுக்காக தூக்கி நிறுத்தினார்கள்? நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சாயும் மரத்தை முட்டு கொடுத்து நிறுத்துகிறார்கள். இதைத்தான் நம்ம புரிஞ்சு. சார், ஒரு பெரிய கட்சி தொடங்கியதில் இருந்து அதிகாரத்தில் பங்கு கேட்கறது இருக்கு இல்லைங்களா, அது விசிகாவினுடைய ஒரு முழக்கமாகவே இருந்தது சார், ஒரு கொள்கையாகவே இருந்தது. அந்த வாய்ப்பை இந்த 2026 விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்திருக்கிறதா சார்? வாய்ப்பு இருக்கு சார். இது ஒரு கட்ட வாய்ப்பு தான். விடுதலை சிறுத்தைகளுடைய முழக்கம் பார்த்தீங்கன்னா, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளியவனுக்கும் அதிகாரம். எவன் ஒருவன் எளியவனா இருக்கிறானோ அவனை அதிகாரப்படுத்துதல் தான் ஜனநாயகத்தினுடைய உச்சகட்டம்னு சொல்றார். அதே மாதிரி அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, டெமோக்ரஸி இஸ் நாட் அ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் டு த அஃபெக்ஷன் அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டிங்கிறார். ஒரு சமூக கூட்டு வாழ்க்கை அப்படின்னு தான் அம்பேத்கர் சொல்றார். அப்போ அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் எப்பவுமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற ஒரு முழக்கத்தை வச்சிருக்கிறாங்க. இது ஒரு வாய்ப்பாக கூட இருக்குது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறைய தொண்டர்கள் நான் பேசிகிட்டு இருக்கும்போது, சார் நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை போட்டுருக்குறோம், கஷ்டப்பட்டுருக்குறோம், எங்களுக்கு திராவிட கட்சிகள் எங்கே போனாலும் மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், உள்ளே விட மாட்டேங்கிறாங்க சார், வெளியே பேசுகிறாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறான், தெருவில் நடக்க விட மாட்டேங்கிறான் சார், எங்களுக்கு மதிப்பே இல்லை, ஓட்டு போடுறோம். இந்த சூழ்நிலையில் விஜய் ஒருத்தர் வர்றாரு. அந்த கட்சியில் தலித்துகளுக்கான அங்கீகாரம் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய ஃபேன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30% ஃபேன்ஸ் வந்து விஜய் கட்சியில் இருக்கிறாங்க. விஜயனுடைய ஒரிஜினல் ஃபேன்ஸே இந்த மாதிரி தலித்துகளாக இருக்கிறாங்க. இதில் எங்களுக்கு ஒரு இது இருக்கு சார். பொது தொகுதியில் 2-3 பேர்த்து 8 பேர்த்து நிறுத்தி இருக்கிறார். பொது தொகுதியில் தலித்துகளை 8 பேர் நிறுத்தி அதில் 4 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வரலாறு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு திராவிட கட்சிகள் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதில் பண்ண ஆனால் எங்களுக்கான மரியாதையும் கிடையாது, எங்களுக்கான அந்தஸ்து இல்லை. புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கிறாரு, கண்டிப்பாக எங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சாதாரண தொண்டன் விசி கலக்கிற சாதாரண தொண்டன் நினைக்கிறான். புரியுது. அப்போ என்னன்னா அவனுடைய கான்செப்டிலுடைய அவனுடைய சிந்தனையிலிருந்து பார்த்தா அது சரியாத்தான் படுது. இப்ப திருமாவளவன் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இப்ப வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எடுக்க மாட்டார். ஏன் எடுக்க மாட்டார் அப்படின்னா, அவர் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, அவர் நிறைய பக்குவமானவர். அப்போ எடுத்தோன்னு ஒரு பதவிக்காக போயிட்டோம்னா அந்த உலகம் என்ன சொல்லும், மக்கள் என்ன சொல்லுவாங்க, அங்கே வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, திருமாவளவன் டிஎம்கே கிட்ட சொம்பு தூக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இங்கே வந்த உடனே பதவிக்காக போயிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா ஒரு பதவிக்காகவும் சொம்பு தூக்குவாகவும் போவதில்லை. எந்த ஒரு சூழ்நிலையுமாவது மதவாத சக்திகள், சாதியவாத சக்திகள் இந்த தமிழகத்தில் கால் ஒன்றப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் இந்த தத்துவத்தை எடுத்துட்டு போகும்போது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், அதனால நான் ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் இன்னொரு 6 மாதம் 1 மாதம் கழித்து இந்த ஆட்சின்னு சொல்லக்கூடிய ஆட்சி, ஏன்னா இப்போ அவங்களுக்கு அடிச்ச ஜாக்பாட் கோடிக்கணக்கான பரிசு, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் லாட்டரி சீட்டு வாங்கணும், அத்தனை பேத்துக்கும் லாட்டரி விழுந்துருச்சாங்க. யூஸ்வலா ஒருத்தர் தானே சார் விழுகும் லாட்டரி, இங்க வந்து 108 பேத்துக்கு லாட்டரி அடிச்சிருச்சு, வாங்கலவங்க எல்லாத்துக்கும் லாட்டரி. அப்ப அந்த சூழ்நிலை இருக்கிறவங்க எப்படி போவாங்க, எப்படி காரியங்களை செய்வார்கள், எப்படி திட்டங்களை கொண்டு செல்வார்கள், அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை செய்வார்களா, அவர்கள் ஒழுங்காக இருப்பார்களா, அவர்களுடைய கேரக்டரை மாத்திக்குவாங்களா என்னங்கிறதெல்லாம் அசஸ் செய்யப்படும். அதற்கு பிறகு சூழ்நிலைகள் அமைந்தால், அதற்கு பிறகு கண்டிஷன்ஸ் ஒரு அமைந்தால் இவரும் அதில் பங்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதில் தவறு இல்லை என்றும் கூட சொல்லுகிறேன். தவறு இல்லை. அந்த வாய்ப்பு எதுக்கு? மக்களுக்கான வாய்ப்பு. எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ, எங்கெங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உரிமைகளையும் சலுகைகளையும் சம அந்தஸ்தையும் சமூக நீதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அதை பயன்படுத்திக் கொள்வார். அப்படித்தான் இருக்குது. நான் முடிக்கிற நிகழ்ச்சி அதை சொல்லணுமா? தோல்வி வந்து மனிதனை நல்ல மனிதனாக்குகிறது. சரி, அப்ப இந்த தோல்வி என்பது திராவிட கட்சிகளுக்கு தேவை. எங்கே வழுக்கினார்கள், எங்கே தவறினார்கள் என்பதை அவர்கள் மறு ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். தொடர் வெற்றி மனிதனை மிருகமாக்குகிறது, ரொம்ப முக்கியம். அப்ப என்னன்னா இது ஒரு வெற்றி விஜய்க்கு கொடுத்திருக்காங்க.
ஒரு நல்ல தமிழகம் அமைக்கப்படும் என்கிற நோக்கத்தில் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அந்த எதிர்பார்ப்பு நடக்கவில்லை என்றால் அடுத்த நிமிடமே அவர் தூக்கி எறியப்படுவார். அதுவும் ரொம்ப முக்கியம். எவ்வளவு வேகமாக போகிறதோ அவ்வளவு வேகமாக இறக்கப்படுவார். அவ்வளவு முக்கியம். அப்ப நல்ல தமிழகம் இருப்பதை பார்ப்போம், சமூக நீதியை காப்பாற்றுவோம், மதவாத சாதியவாத அரசியலுக்கு தமிழகம் துடைத்தெறியப்படும் என்பதை நிரூபிப்போம். ரொம்ப நன்றி சார்.